கோயிலில் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றவர் சிவபெருமான் நெற்றிக்கல்லிலிருந்து தோன்றியிருந்தான் கந்தப்பெருமான். அந்த கந்தக்கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள். அந்த முருகப்பெருமானை இந்த தாயுடைய அரண்மனையிலே அவரை அழைந்து வழிபாடு செய்கின்றோம். தாய்கிட்ட இருக்கின்ற சக்தி வேறுதான் முருகனுக்கு கொடுத்தார். அந்த முருகப்பெருமான் இந்த தாயுடைய அரண்மனையிலே இந்த முறையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று முருகப்பெருமானை இந்த வேலையை வழங்கி வழிபாடு செய்கின்றோம். தாஸ் போன் பண்ண சொன்னான். உள்ளத்திலே நீ இருக்கே, உன்னை நம்பி நான் இருக்கேன். வெள்ளிமலையான் மகனே வேலையா, எங்கள் வாழ்வு வரும் காண கடைக்கண் பாறையா. Hey!
இங்க அயோத்தியை ஆட்சி செய்கிறான் பாலராமனாக வரக்கூடிய ராமபிரான். முப்பரத்தை எரித்தவனே போவாவா முயல் இருந்த ஜெகநாதா எங்கள் முன்னே வாவா. எப்பொழுதும் துதிப்பவனே எப்பொழுதும் துதிப்பவனே போவாவா இந்த ஏழை பங்கில் இருப்பவனே இறங்கி வாவா. என்று வந்து வாவா. அப்பனே ரகுராமா அப்பனே ரகுராமா சங்கருடன் நீ வந்து நன்குடனே அருள் செய்வாய் கோவிந்தா கோவிந்தா. பாஞ்சாலியுடைய மனத்தை காத்தவன் பரம்பொருளாயிரம் மூலாயிரம் 18 மகாபாரதத்தில் அந்த பாஞ்சாலியுடைய மானம் போகின்ற போது பகவான் ஓடி வந்து மலை போய் அங்கே குளித்தார். சேலை ஒவ்வொரு ஆணையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். சிறிது நேரம்தான் பாஞ்சாலி அரியணை கோவிந்தா என்று குரல் கொடுக்கின்றார். பகவான் ஓடி வந்து பார்க்கின்றார். தங்கச்சி மானம் போக போகிறது, இன்னும் ஒரு வினாடி தான் இருக்கின்றது. தங்கச்சி தன் கையில் அள்ளிக் கொண்டிருக்கின்றார். எப்போது இருகரத்தை கூப்பிட்டு கோவிந்தா என்று குரல் கொடுக்கின்றாரோ அப்போதுதான் தங்கச்சி மானத்தை காக்கிறார் என்று பள்ளி அறையிலிருந்து வந்த பகவான் மீண்டும் பள்ளி அறைக்கு சென்று விட்டார். எவ்வளவு நேரம் ஒரு கையை நம்ப முடியும்? சிறிது நேரத்தில் அண்ணனை நினைத்தால் அடிக்கடி கோவிந்தா கோவிந்தா என்று சிரசுக்கு மேல் கையை வைத்து குரல்குடத்துடனே ஓடி வந்தார் பகவான். தங்கச்சிக்கு அங்கே மாறாத துயிலெடுத்தார். பேசலையம்மா? ஏன்னா பேசக்கூடாது, அமைதியாக இருந்து நம்ம எதற்காக வந்தோமோ அதை மட்டும்தான் அம்மாவுடையும் ஆண்டவருடையும் குறை சொல்லலாம். சொந்தமாக ஒரே படிக்க நான் கத்தி நிற்கிறேன். கட்ட கத்த இந்த மாதிரி இழுக்கிறது. அது மாதிரி கொஞ்ச நேரம் பாஞ்சாலுடைய மனத்தை காத்தான் பரம்பொருள் மூலாராயன். உங்களுக்கெல்லாம் ஒரு குறைனா கூட சிறிது நேரம் மனதில் நினைத்து ஆண்டவரை நினைச்சு பாருங்க. பகவான் ஒழுங்கு கூடுது அடிக்கடி கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னாமல் ஒரு கோவிந்தாவுக்கு 1 கோடி பாவத்தை தீர்க்கின்ற நாராயணன். ஒரே ஒரு கோவிந்தா போட்டால் ஒரு கோவிந்தாவுக்கு 1 கோடி பாவங்கள் தீர்த்து விடுவோம். தன் அறியாமல் இந்த மண்ணுக்குள் இருக்கின்ற ஈரம்புகள், எத்தனை புழுகள், எத்தனை ஜீவராசிகள் நம் காலைக்கு இரையாகிறது. நடந்து போகின்ற போது ஒரு எறும்பு மெரிக்கின்றோம், அது ஒரு உயிர் தானே, அதை கொன்று விடுகின்றோம், அது ஒரு பாவம். ஒரு புழுகை சாகடிக்கின்றோம், எத்தனை ஜீவங்களை தன் அறியாமல் கொலை செய்கின்றோம், அதெல்லாம் ஒரு பாவம். இந்த பாவம் எல்லாம் தீர்க்க வேண்டும் தான் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். சொல்லினால் ஒரு கோவிந்தாவுக்கு 1 கோடி பாவங்கள் தீர்வோம். அதுபோல பாஞ்சாலிக்கு சேலை கொடுத்து அண்ணன் மானத்தை காப்பாற்றினார். இதுபோல நமது ஆலயத்திலே சிறப்பாக இது ஆண்டு விழா நமது பெரிசாமி இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக ஒரு நிறைய செய்திருப்பார். அவருடைய மந்திரி என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் செய்திருப்பார். அதுக்கு மேல் நிச்சயமாக செய்கிறார்கள் நமது அவருடைய துணைவியார்கள்